هدي لولا أن هدانا الله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا من يرتد منهم عن دينه وسوف يأتي الله بقوم يحبوهم ويحبونهم وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان المكرم آمنا بالله صدق الله المولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدورنا ويسر لنا امورنا واحلل عقدة من لساننا ويفقهوا أقوالنا وأفعالنا وأعمالنا ويهدك لنا في الدارين رب يسر ولا تؤثر وتمم بالخير ونسألك بالسعادة سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم شمس الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء وابتكار المتقين اللهم يا غالي لا غائب إلا எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ தகுந்த நேரத்தில் தங்குதடை இல்லாமல் நமக்கு தேவையான அற்புதத்தை கொடுத்து காத்து கொண்டிருக்கிற வல்லல் இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அவனது அன்பும் அவனது அளப்படும் கருணையும் அருமை நாயகம் செல்லும் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியீங்கள் சபூ தாபியீங்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கிற அமர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இன்றும் போல் என்றும் வளர்ந்த மழையை போல முடிந்து கொண்டிருக்கிறதுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வுக்கு ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே அன்பு தோழர்களே எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டால் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை ஓர் அணுவளவாயிலும் நாம் மறந்தாலும் அல்லாஹ் மறக்க மாட்டான் என்ற அச்சத்தை பயந்து என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி மக்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் எல்லா நிலையிலும் நின்றுற்று வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல மாதத்திலே நல்ல நேரத்திலே இறைவனுடன் இருவர வேண்டி பிரார்த்தித்து எனது சலாத்தினை காணிக்கையாக்கி ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனது அன்புக்குரிய அருமை மக்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மாத்திரம் இந்த உலகத்தில் வாழவில்லை. நமக்கு முன்னால் நம் போன்ற கோடான கோடி மக்கள் வாழ்ந்து நம்மளை விட்டு மறைந்திருக்கிறார்கள். நாமும் ஒரு நாள் மறைவோம். நமக்கு பின்னால் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தை பார்க்க இருக்கிறார்கள். அன்பிற்குரிய அருமை மக்களே, அல்லாஹ் எல்லாவற்றையும் படைக்க நாடிய பொழுது அல்லாஹ் வானம் பூமி அதற்கு மத்தியிலே வாழக்கூடிய எல்லா வகையான படைப்பினங்களையும் படைக்க நாடிய பொழுது தன்னை அறிமுகப்படுத்த அல்லாஹ் நாடினார். அல்லாஹ் இவைகளை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தான் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், குங்கம் மஹ்சியாங்கிறான், நான் ஒரு மறைபொருளாக இருந்தேன். வான அபுபத்து, நான் பிரியப்பட்டேன். அந்நூறிகள் மலாயிக்க குல்லிகா, நான் படைக்கப்பட்ட நான் படைத்த எல்லா படைப்பும் என்னை விளங்குவதற்கு நான் பிரியப்பட்டேன். அகலத்து சமா வல்லகல ஒமா பைனகுமா மின்குள்ளி அசியா, என்னை அறிமுகப்படுத்த நான் ஆடிய பொழுது என்ன செய்தேன் தெரியுமா? வானம் பூமிக்கு மத்தியிலே உண்டான எல்லாவற்றையுமே நான் படைப்பதற்கு என்ன செய்தேன்? பிரியப்பட்டேன், படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்.
அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்த நாடிய பொழுது என்ன செய்தான் தெரியுமா? வானம் பூமி எதற்கு மத்தியிலே உண்டான நாம் முதல் கொண்டு எல்லாவற்றையும் படைத்தான் அன்புக்குரியவர்களே. அதே மாதிரித்தான் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே வருடத்திற்கு 360 நாட்கள் என்று படைத்த அல்லாஹ் அந்த 360 நாட்கள் 60 நாட்களிலே தன்னை எப்படி இந்த உலகத்தில் பிரபலியப்படுத்துவதற்காக இந்த உலகத்தை படைத்தானோ அதே மாதிரி வருஷத்திலே உண்டான 360 நாட்களிலே 30 நாட்களை பிரபலியப்படுத்துவதற்காக 30 நாட்களாகிய ஒரு மாதத்தை பிரகடனம் பண்ணுவதற்காக என்ன செய்தான் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, 5 மாதங்களை என்ன செய்தான்? 12 மாதங்களிலே 5 மாதங்களை என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா கண்ணியமாக படைத்து அந்த 5 மாதங்களிலே 4 மாதங்களை கண்ணியமாக்கி அந்த 5வது மாதமாகிய ரமலானுடைய மாதத்தை என்ன செய்தான் தெரியுமா? மிக கண்ணியமான மாதமாக அல்லாஹ் படைத்தார். ரமலானுடைய மாதம் மிக கண்ணியமான மாதம் அன்புக்குரிய அருமை பெருமக்களே. இந்த ரமலானுடைய கண்ணியமான மாதத்தை உலக மக்களாகிய நம்மவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக வெளியிட்டு காட்டுவதற்காக ரமலானுக்கு பின்புண்டான 3 மாதம் ரமலானுக்கு முன்புண்டான ஒரு மாதத்தை எல்லாம் சிறப்படுத்தி காட்டினான் அன்புக்குரியவர்களே. ஏன் தெரியுமா? ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஆணை வருகிறது என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அதற்கு முன்னால் ஓசை வரும். ஓசை வந்தால் என்ன அர்த்தம்? உலக படைப்புகளிலேயே மிகப்பெரிய படைப்பான ஆணை வரப்போகிறது. உலகத்திலேயே மிக பெரிய படைப்பான ஆணை வரப்போகிறது என்பதற்கு மணி முன்னால் அழைப்பதை போன்று மிக மிக புனிதமான மாதமாகிய ரமலானுடைய மாதம் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை தெரிவிப்பதற்காக என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அந்த ரமலானுக்கு முன்னுண்டான 2 மாதங்களில் ஒரு மாதமாகிய இன்னும் சொல்ல போனால் 2 மாதங்களாகிய ரஜபையும் சிறப்பையும் ரஜபையும் ஷஅபானையும் என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் அந்த ரமலானுடைய சிறப்புக்குரிய மாசத்திற்கு தலைவாசலாக ஆக்கினார். ரமலான் முடிந்த பின்னால் உண்டான தில்கஅதா, தில்ஹஜ், முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய 3 மாதங்களை என்னவாக ஆக்கினான் தெரியுமா? அல்லாஹ் ரமலானுக்கு முடிவு வாசலாக ஆக்கினான் என்பதற்குரியவர்களே. ரமலானுக்கு முதல் தலைவாசலாக ரஜபையும் ஷஅபானையும் ஆக்கி ரமலானுடைய முடிவு வாசலாக முஹர்ரம் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தையும் தில்கஅதா மாதத்தையும் தில்ஹஜ் மாதத்தையும் அல்லாஹ் படைத்தான் என்பதற்குரியவர்களே. அடுத்தபடியாக இந்த ரமலானுடைய மாதம் யாருக்குரிய மாதம்? நமக்குரியதா அல்லாஹ்வுக்குரியதா? நல்லா சிந்திக்கணுங்க. குர்ஆன் என்பது சிந்திப்பதுதான் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், அஃபலா யததப்பருனல் குர்ஆனை நீ சிந்திக்கவில்லையா? இந்த உலக வாழ்க்கையும் மறுஉலக வாழ்க்கையும் குர்ஆனிலே இருக்குகிறது. எல்லா உலகத்திலும் நீ சிறப்படைவதற்கு வழி குர்ஆனிலே இருக்குகிறது. குர்ஆனை நீ சிந்திக்கவில்லையான்னு கேட்கிறான் அல்லாஹ். ரமலானுடைய மாதம் முழுக்க நம்முடைய மாதமா அல்லாஹ்வுடைய மாதமான்னு பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் முழுக்க அல்லாஹ்வுடைய மாதம். நம்மளுடைய மாதம் அல்ல, ரமலானுடைய மாதம். எங்க அல்லாஹ்வுடைய மாதம்? எப்படி அல்லாஹ்வுடைய மாதம் என்றால், ரமலானிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நோன்பு வைப்பதாக இருக்கட்டும், நோன்பு திறப்பதாக இருக்கட்டும், சகர் செய்வதாக இருக்கட்டும், பட்டினியாக இருப்பதாக இருக்கட்டும், மனை மக்களுடைய ஆசவாசங்களை எல்லாம் விட்டு தனித்திருப்பதாக இருக்கட்டும், தூக்கத்தை விட்டு விழித்திருப்பதாக இருக்கட்டும், எல்லாம் எதற்காக? நமக்காகவா? எல்லாம் பில்லாகி ரப்பில் ஆலமீன். இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை மனிதனாக படைத்து அல்லாஹ்வுக்காக. அப்ப ரமலானுடைய மாதம் நம்மளுடைய மாதம் அல்ல, முழுக்க அல்லாஹ்வுடைய மாதம். இந்த அல்லாஹ்வுடைய மாதத்தை வெளிப்படுத்துவதற்காக, இதனுடைய சிறப்பை நமக்கு காட்டுவதற்காக, அதனுடைய தலைவாயலாக ரஜபுடைய மாதத்தையும் ஷஅபானுடைய மாதத்தையும் ஆக்கி அதனுடைய பின்வாசனாக ரமலானுடைய பின்வாசனாக
தில்காதா மாதத்தையும் தில்ஹஜ் மாதத்தையும் முஹர்ரம் மாதத்தையும் அல்லாஹ் ஆக்கினான் என்பதற்குரியவர்களே. ஆக ரமலானுடைய மாதம் யாருக்குரிய மாதம்? அல்லாஹ்வுக்குரிய மாதம். அல்லாஹ்வுக்குரிய மாதம். இந்த உதாரணத்துக்கு உங்களுக்கு விளக்குகிற மாதிரி நான் சொல்ல வேண்டுமையானால், காபத்துல்லாவை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு, காபத்துல்லாவை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் காபத்துல்லா சிறப்பானது. ஏன் சிறப்பானது? அந்த கட்டடம் சிறப்பானதா? அந்த கட்டடம் சிறப்பானதா? அல்ல அங்கே போட்டிருக்கக்கூடிய அழகான பொருள்கள் சிறப்பானதா என்றால் இல்லவே இல்லை. ஏன் அந்த காபத்துல்லா சிறப்பாட்சி தெரியுமா அன்புக்குரியவர்களே? அதாவது அந்த காபத்துல்லாவுக்கு மேலே 2 வகையான சொர்க்கங்கள் இருக்குகிறது. 2 வகையான சொர்க்கங்கள் இருக்குகிறது. முதலாவது வானத்திலே ஒரு சொர்க்கம் இருக்குகிறது. 7வது வானத்திலே ஒரு சொர்க்கம் இருக்குகிறது. அதற்கு மேலே அல்லாஹ்வுடைய அரிசி இருக்குகிறது. இந்த 3ம் இருப்பதினால் காபத்துல்லா சிறப்பானது. காபத்துல்லா சிறப்பானது. அந்த காபத்துல்லாவை சிறப்புப்படுத்தியதற்காக, காபத்துல்லாவை சிறப்புப்படுத்துவதற்காக அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அந்த காபத்துல்லாவை சிறப்புப்படுத்தக்கூடியவர்களுக்கு, அந்த காபத்துல்லாவை மதிக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்தான் தெரியுமா? உலகத்திலேயே ஒரு சுவர்க்கத்தை கொடுத்தான். சுவர்க்கத்திலே உண்டான ஒரு இடத்தை உலகத்திலேயே கொடுத்தான் அன்புக்குரியவர்களே. காபத்துல்லாவை சிறப்பாக்குவதற்காக, காபத்துல்லாவுடைய சிறப்பை வெளிப்படுத்துவதற்காக, அதை வெளிப்படுத்தக்கூடிய மக்களுக்கு, காபத்துல்லா செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே ஒரு சொர்க்க பூமியை அல்லாஹ் கொடுத்தான். எங்கே கொடுத்தான் தெரியுமா? காபத்துல்லாவுக்கு அருகாமையிலே உள்ள மதீனாவிலே கொடுத்தான். அங்கே என்ன இருக்குகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மெம்பரிலே தொழுக வைத்தார்களோ அந்த மெம்பருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம் என்ன இடம்? ரௌலத்தும் ரியாலில் ஜின்னா. அல்லாஹ் சொல்றான், ரௌலத்தும் ரியாலில் ஜின்னா, சுவர்க்க பூங்காவிலே உண்டான இடங்களில் அது ஓர் இடம். சுவர்க்க பூங்காவிலே உண்டான இடங்களில் அது ஓர் இடம். அந்த இடத்தில் யார் கால் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கு பின்னால் கஷ்டம் உலகத்தில் கிடையாது. எப்ப? அல்லாஹ்வுடைய சொல் பிரகாரம் நடக்கும். அந்த இடத்தில் யார் கால் வைத்து தொழுகின்றார்களோ அவர்களுக்கு நரகம் கிடையாது. எப்பொழுது? அல்லாஹ் சொன்ன முறையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். அந்த இடத்தில் யார் கால் வைக்கிறார்களோ அவர்களுக்கு கபருடைய வேதனை கிடையாது. மகசரிலே எழுப்பப்படுகிற பொழுது சோதனை கிடையாது. கியாமத் நாளையிலே எந்த போதனையும் கிடையாது. ஜன்னத்துக்கு நுழையலாம், ஜன்னத்துக்கு நுழையலாம். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த எல்லா பேரையும் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம். எப்பொழுது தெரியுமா? அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்களே. அப்ப காபத்துல்லாவை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தான் தெரியுமா? மதீனா முனவ்வராவிலே எதை கொடுத்தான்? ஒரு சுவர்க்க மதியை கொடுத்தான். ஏன் கொடுத்தான் தெரியுமா? காபத்துல்லாவை கண்ணியப்படுத்துவதற்காக அங்கே உண்டான ஒரு சுவர்க்க மதியை கொடுத்தான். அதே மாதிரி தான் ரமலானுடைய மாதம் யாருக்குரிய மாதம்? நம்மளுடைய மாதம் அல்ல, நமக்குரிய மாதம் அல்ல. அந்த ரமலானிலே செய்யக்கூடிய எல்லா காரியமுமே யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அந்த ரமலானை கண்ணியப்படுத்தியதற்காக அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையிலேயே ஒரு சுவனத்தை மனிதன் அடையக்கூடிய, இந்த உலக வாழ்க்கையிலேயே உயர்வை அடையக்கூடிய, ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு பெருநாளை அல்லாஹ் கொடுத்தான். எதற்காக? ரமலானை கண்ணியப்படுத்தியதற்காக, ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களுக்காக. அந்த பெருநாள் தான் எந்த பெருநாள்? ஹஜ்ஜுடைய பெருநாள். ஹஜ்ஜுடைய பெருநாள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்குரியது அல்ல. ரமலான் ஒன்றுதான் அல்லாஹ்வுக்குரியது. ஹஜ்ஜுடைய பெருநாள் முழுக்க முழுக்க யாருக்குரியது? மனிதர்களுக்குரியது. எந்த மனிதர்களுக்குரியது? வசதிக்குரிய மனிதர்களுக்குரியது அல்ல, எல்லா மனிதர்களுக்கும் உரியது. நீங்க கேட்கலாம், எப்படி அதற்கு ஹஜ்ஜுடைய நாள் எல்லா மனிதர்களுக்கும் உரியது என்று? பெருமானாரிடத்திலே கேட்டார்கள். ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை, உடல்நலை குறைவு அல்லது பொருளாதார குறைவு அல்லது பொருளாதார குறைவு அல்லது சூழ்நிலை, ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை. இவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜு எப்படி கூடும்? இவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜு எப்படி கூடும்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அல்லாஹ் சொல்லி கொடுத்தா ஹஜ்ஜுக்கு உடல்நல குறைவால் யாருக்கு போக முடியவில்லையோ, பொருளாதார பிரச்சனையால் யாருக்கு ஹஜ்ஜுக்கு போக முடியவில்லையோ அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே அரஃபாவுடைய நோன்பை வைத்து அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் 10 நாட்களை ஹாஜிகள் கண்ணியப்படுத்துவதை போன்று யார் இந்த உலகத்தில் அவரவர் ஊரிலே கண்ணியப்படுத்துகின்றார்களோ, தங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து யார் அந்த முதல் 10 நாளை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்த நன்மையை நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அப்ப ரமலானுடைய மாதம் எப்படியாக்குன்ற மாதம்? நம்மளுடைய மாதம் அல்ல, ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களுக்கு எதை கொடுத்தான் தெரியுமா? ஹஜ்ஜுடைய பெருநாளை கொடுத்தான். அதே மாதிரி தான் ஏன்னா ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களுக்கு என்ன செய்தான் தெரியுமா? அதனுடைய தலைவாசனாகிய ரஜபையும் ஷஅபானையும் கண்ணியப்படுத்த சொன்னான். என்ன கண்ணியப்படுத்த சொன்னான்? வருஷத்திலே உண்டான 12 மாதங்களிலே அந்த ரஜபு ஷஅபான் வறுமையானால் அல்லாஹ் கேட்க சொன்னான், யா அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய், என்னுடைய குடும்பத்திற்கு பரக்கத் செய். அதோடு முடிச்சுக்கொள்ளாமா? எனக்கு பரக்கத் செய், என்னுடைய குடும்பத்திற்கு பரக்கத் செய். துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. சுயநலத்தை அல்லாஹ் விரும்பவே கிடையாது. எப்படி அல்லாஹ் கேட்க சொல்றான் தெரியுமா? யா அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உலகத்தில் வாழக்கூடிய உண்மை மூமின்கள், உண்மை முஸ்லிம்கள், உண்மை முத்தகீன்கள் எல்லாத்திற்கும் ரஜபிலையும் ஷஅபானிலேயும் பரக்கத் செய். என்ன பரக்கத்து? பொருளாதார பரக்கத்து, உயிர் பரக்கத்து, நோயில்லாத வாழ்க்கையினுடைய பரக்கத்து செய். ரமலானுடைய மாதம் வந்தால் ரமலானுடைய மாதத்தை அடைய வேண்டும். எப்படி அடைய வேண்டும் தெரியுமா? உடல் உறுப்புகளால் நோன்பு வைக்க வேண்டும். நீ செய்த வணக்கத்துடைய செல்வத்தால் மற்றவர்களுக்கு வாரி வழங்க வேண்டும். அப்படின்னு அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதம் ஷஅபானுடைய மாதம் அன்புக்குரியவர்களே யாருக்கு வருகிறதோ அவர்களை கேட்க சொல்லுகிறான். அன்புக்குரிய அருமை விரும்புகிறே, அதே நேரத்திலே நான் பயான ஆரம்பிக்கிற பொழுதே சொன்னேன், ரமலானுடைய பின்வாசல் சொன்னேன். ரமலானில் என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? எது இருக்கோ இல்லையோ, யா அல்லாஹ் ரமலான் முடிந்த உடனேயே காபத்துல்லாவை சந்திக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும், காபத்துல்லாவை சந்திக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று ரமலானில் எந்த ஒரு மூமின், எந்த ஒரு முஸ்லிம், எந்த ஒரு முத்தகி அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுகிறாரோ அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்தேன். காரணம், ரமலானுடைய மாதம் முழுக்க அல்லாஹ்வுக்கு பிரியமான மாதம். நீக்கக்கூடிய கையை வெறும் கையாக திருப்பாத மாதம் அன்புக்குரிய அருமை பெருமக்கள். ஆக வரக்கூடிய ரமலான் யாருக்கு சொந்தமான மாசம்? அல்லாஹ்வுக்கு சொந்தமான மாசம். அந்த மாதத்தை அல்லாஹ் யாருக்கு சொந்தமாக்கி தருகின்றான்? உண்மையான முஸ்லிம்களுக்கு சொந்தமாக்கி தருகின்றான், உண்மையான மூமின்களுக்கு சொந்தமாக்கி தருகின்றான், உண்மையான முத்தகீன்களுக்கு சொந்தமாக்கி தருகின்றான். உண்மையான முஸ்லிம் தான் யாரு? உண்மையான மூமின் தான் யாரு? உண்மையான முத்தகீனா யாரு? எல்லா பேரும் கனிமாச்சனை, எல்லா பேரும் முஸ்லிமா? கனிமாச்சனை எல்லா பேரும் மூமினா? கனிமாச்சனை எல்லா பேரும் முத்தகியா? அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க 5வது குதுவுல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ மை யர்தத்து மின்கும் அன் தீனிஹி. மூமின்னா யாரும் தெரிஞ்சுக்கங்க, முத்தகின்னா யாரும் தெரிஞ்சுக்கங்க, முஸ்லிம்னா யாரும் தெரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நாவினால் கலிமா சொன்னவர்களே, நீங்கள் முஸ்லிமா மூமினா முத்தகியா என்பதை உங்களுடைய செயல்பாடின் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றா. மை யர்தத்து மின்கும் அன் தீனிஹி. இந்த மார்க்கத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது எதுவெல்லாம் கொடுத்து சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் விட்டு மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்தீர்களேயானால் நீங்கள் சொன்ன கலிமாவுக்கு பெயர் முஸ்லிமாக இருக்கலாம். நீங்கள் மூமினா இல்லை. நீங்கள் முத்தகியா, இறையச்சம் உள்ளவர்களா? இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் மறுத்து வெளியேறிவிட்டால் அல்லாஹ் சொல்றான் அந்த ஆயத்துல, ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வருவேன், உங்கள் போன்ற ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வருவேன்.
பேசுறவங்க வெளியே போயிருங்க. ஒரு கூட்டத்தை நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன். ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வருவேன். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? யுகிப்பூகும் வயுகிப்பூனகும், யுகிப்பூகும் வயுகிப்பூனகும். நீங்கள் அல்லாஹ்வை வெறுத்ததை போன்று அவர்கள் வெறுக்க மாட்டார்கள். நீங்கள் அல்லாஹ்வை வெறுத்ததை போன்று அவர்கள் வெறுக்க மாட்டார்கள். மாறாக யுகிப்பூகும், அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை பிரியப்படுவார்கள். அல்லாஹ்வை பிரியப்படுவார்கள். அடுத்தபடியாக யுகிப்பூனகும், அவர்களை அல்லாஹ் பிரியப்படுவார். அப்படியாக்குள்ள ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றார். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, சரி, அவர்களுக்கு அடையாளம் என்ன? அவர்களுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்ற பொழுது அல்லாஹ் 3 வகையான அடையாளத்தை சொல்லித் தருகிறார். முதல் வகையான அடையாளம் என்ன தெரியுமா? அஷத்து ஹுப்பன் இல்லா. அந்த உண்மையான மூமின்கள், உண்மையான முஸ்லிம்கள், உண்மையான முத்தகீன்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு 3 வகையான அடையாளத்தை சொல்லித் தருகிறார். அஷத்து ஹுப்பன் இல்லா. எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களிடத்திலே இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது என்று சொன்னால் அவர்களுடைய உடம்பெல்லாம் நடுநடுங்கும். எந்த காரியத்தை செய்தாலும் இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று சொன்னால் உடம்பெல்லாம் நடுநடுங்கும். அதை விட்டு விரண்டோடுவார்கள், கெட்ட காரியத்தை விட்டு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அதில்லு அலல் முஸ்ரி அதில்லு அலல் முஃமினீன. என்ன செய்வாங்க தெரியுமா? தங்கள் மனைவியிலே இருந்து மக்கள் வரைக்கும், தங்களுடைய சொந்த பந்தங்கள் வரைக்கும், தங்கள் போன்ற எல்லா முஸ்லிம்களிடத்திலேயுமே என்ன செல்வம் கொடுக்கப்பட்டாலும், தான் எவ்வளவு உயர்வாக இருந்தாலும், மற்ற முஸ்லிம்கள் எவ்வளவு தாழ்வாக இருந்தாலும் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் தெரியுமா? மென்மையாக நடந்து கொள்வார்கள். இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம் அல்லாஹ் சொல்றான், ஆயிசு அனில் காஃபிரீன். முஸ்லிம்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்வது மாத்திரமல்லாமல் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஆதம் அவர்களுக்கும் அவ்வா அவர்களுக்கும் பிறந்த எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கலிமா சொல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அந்த காஃபிர்களிடத்திலே, அந்த முஸ்லிம்களிடத்திலே, அந்த முனாஃபிக்குகளிடத்திலே உண்மை முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் தெரியுமா? கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். அப்ப உண்மையான மூமின்டா என்ன அர்த்தம்? உண்மையான முஸ்லிம்டா என்ன அர்த்தம்? உண்மையான முத்தகின்டா என்ன அர்த்தம்? எந்த காரியமாக இருந்தாலும் யார் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா உடம்பெல்லாம் நடுங்கும். அடுத்தபடியாக முஸ்லிம்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்வார்கள். அடுத்தபடியாக மூமின்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்வார்கள். காஃபிர்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். நம்மளுடைய நடைமுறையை பார்த்து காஃபிர்கள் என்ன செய்வார்கள்? இஸ்லாத்தை பிரியப்படுவார்கள். இதுதான் உண்மையான மூமினுக்கு அடையாளம். இதுதான் உண்மையான முஸ்லிமுக்கு அடையாளம். இதுதான் உண்மையான முத்தகீக்கு அடையாளம். இவர்களுக்குத்தான் ரம்ஜான் சொந்தம். இவர்களுக்குத்தான் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும். இவர்களுக்குத்தான் இந்த ரஜபுடைய மாசத்திலே பரக்கத்து செய்யப்படும். இவர்களுக்குத்தான் ஷாபானுடைய மாசத்திலே பரக்கத்து செய்யப்படும். இவர்களுக்குத்தான் அவசர மௌத்து இருக்காது. இவர்களுக்குத்தான் திடீர் மௌத்து இருக்காது. இவர்களுக்குத்தான் பெருங்கோய் என்பது வராது. இவர்களுக்குத்தான் என்ன வராது? பண கஷ்டம், மன கஷ்டம் வராது. அன்புக்குரியவர்களே, இது அல்லாமல் வாழக்கூடியவர்களுக்கு வேறு முஸ்லீம் வேற வச்சுக்கிட்டு வாங்க சொன்ன உடனே எங்கே உட்கார்ந்துருப்பாரு? எங்கெங்கேயோ உட்கார்ந்துருப்பார். எப்படியோ நடப்பார், எப்படியோ செயல்படுவார். இவருக்கு எல்லாம் வரும். எது வருதோ இல்லையோ குடும்பத்திலே இழிவு வரும். மக்களுக்கு மத்தியிலே அல்ல, குடும்பத்திலே இழிவு வரும். குடும்பத்திலே சங்கை நீக்கப்படும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால் நம்மளிடத்திலே புனிதமான மாதம் ரமலானுடைய தலைவாயலாகிய ரஜபுடைய மாதம் வந்திருக்கிறது. நம்மளை விட்டு கடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரஜபையும் ஷாபானையும் யார் கண்ணியப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்டு ரமலானிலே அவனுக்கு பிடித்தமாக நடந்தோமையானால் ஹஜ்ஜுடைய பாக்கியமும் கிடைக்கும். இது அல்லாத எத்தனை ரமலானை இந்த உலகத்தில் சந்திக்க வேண்டும் என்று நாடுகிறோமோ அத்தனை ரமலானையும் சந்திக்கலாம். நல்லவர்களாக வாழலாம். வல்லவர்களாக நம்முடைய மக்கள் வாழுவார்கள். உலகத்தை விட்டு புரிகின்ற பொழுது என்ன செய்யலாம்? கலிமாவோடு பிரியலாம். கண்ணியமாக கபூர் வரவேற்கும். மகிமையோடு மகசரில் எழுப்பப்படுவோம்.
சிறப்போடு என்ன செய்வோம்? கியாமத்தில் இருந்து சுவர்க்கத்தை அடைவோம். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, இந்த தன்மையிலே வாழ்ந்து யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய அன்பை அடைந்தார்களோ அதே மக்களோடு அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகர் பகவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ் சொல்லுங்க கடைசியில் இருக்காங்க. கொஞ்சம் பேச நிற்பாடுங்க. அவர்கள் எங்கே வெளியே போயிருக்கு. எங்கள் தொழுகையும் போட்டு கெடுக்காது.